சரண்யா வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னவே எனக்கு நல்லா தெரியும். குட் ஃப்ரெண்ட் அண்ட் மை பெஸ்ட் படி அண்ட் எஸ் அண்ட் ஷீஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் இந்த சீரியல். அண்ட் இந்த சீரியல் ஆரம்பித்து போகும்போது எனக்கும் ஹேமாவுக்கு தான் நிறையா காம்பினேஷன் இருந்தது. அண்ட் வி வர் பெஸ்ட் காம்போ அப்படின்னு சொல்ல போனால் நிறைய பேருக்கு எங்கள் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல மாமியார் நல்ல மருமக செம்ம காம்போன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு ஹேமா தட் வே ஷீஸ் அ குட் ஆக்ட்ரஸ். இந்த இல்லை நான் வேறு ப்ராஜெக்டில் நான் ஹேமாவை வந்து பார்த்து சின்ன தம்பி ஒரு ப்ராஜெக்டில் பார்த்தேன் ஹேமாவை. அண்டு ஆக்சுவலி அவங்க ஒரு கேமியோ தான் பண்ணாங்க அந்த ப்ராஜெக்டில். பட் எக்ஸ்ட்ரானியர் பெர்ஃபார்மராக இருந்தார். ரொம்ப நல்லா அந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஷீ பிளேட் இட் வெரி வெல். ஸோ வென் ஐ ஒர்க் வித் இட்ஸ் இட் ஓகே நம்ம நடிக்கும்போது ஓகே நம்ம கூட ஒரு நல்ல தெம்ப ஒரு ஆள் நடிக்கிறாங்கன்னு அதே மாதிரி நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க when I did the project with her. பிகாஸ் எப்பவுமே ஒரு மாமியார் மருமகளாக இருக்கட்டும் அம்மா பொண்ணாக இருக்கட்டும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம அந்த சீனை கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். அதை ஹேமா வாஸ் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவள் பாண்டியன் ஷோ 1ல் பண்ணியிருக்கா. ஸோ அதில் வேறு வேர்ஷன் அவள் இதில் நடித்து ஆகணும். ஸோ அதை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் ஒரு மருமகனை லாக் பண்ணி ரொம்ப நல்லாவே பண்ணான் அவள். அதே மாதிரி ஷாலினி பற்றி சொல்லணும். பாவம் முதல்ல திட்டு வாங்கிட்டே இருப்பாங்கிட்ட. ஏன்னா ஷி வாஸ் நியூ கமருக்காக இல்லை கிடையாது. அவக்குள்ளே ஒரு நிறைய டேலண்ட் இருந்தது. அவள் அதை நோட்டீஸ் பண்ண விரும்பலை. அவனா ஓ நம்ம இவ்வளோ தானா ஃப்ரீஸ் ஆகிட்டா. கிடையாது நீ கிடையாது உனக்கு இருக்கு நீ வா வான்னு இன்றைக்கி அவளா ஷாலினி ராஜின்னு ஒரு கேரக்டர் அண்டர்லைன் பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டுறது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர். பிகாஸ் எங்கள் அக்கா தான் வந்து அவளை ரன்னரப்பை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷி ஹஸ் ப்ரூவ்ட் இட் ஓகே அண்ட் தேர் அப்படின்னு எக்ஸ்ட்ரானியர் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த பிகினிங் வாட் ஹவ் சீன். சரண்யா பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. ஏன்னா ஷி இஸ் எக்ஸ்ட்ரானியர் பெர்ஃபார்மர் ஆஸ் இட் இஸ். சரண்யா வந்து என் ப்ராஜெக்டில் நடிக்க வேண்டிய ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்க போகும்போது ஐ மிஸ்ட் ஒர்க்கிங் வித். நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அவள் என் ப்ராஜெக்டில் பண்ண நடந்துடுச்சு. ஆமாம். அண்ட் எக்ஸ்ட்ரானியர் பெர்ஃபார்மர். நீங்கள் வந்து எது வேணால் கொடுக்கலாம் பூந்து விளையாடுவா. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அவள் கூட நடிக்க போகும்போது. ஓ நம்மளும் ரெடி ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் எக்ஸ்ட்ரானியர் நைஸ் ஹியூமன் பீங்.